கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுதலின் நன்னாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து, உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் ஒவ்வொருவருடைய திருப்பாதத்திலே நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்குள் உயிர்த்தெழுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் இந்நாளிலேயும் நம்மத்திலே உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவரை அடைத்து விடலாம், அவரை அடக்கி விடலாம், அவரை இப்பூமியிலே இல்லாமல் போக்கி விடலாம் என்று நினைத்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அத்தனை பேருக்கு முன்பதாக தேவன் மரித்தோரிலிருந்து இயேசுவை உயிர்த்தெழும்ப செய்தார். இந்த நாளிலேயும் நம்மளையும் அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம், அடைத்து விடலாம், இனி மேலே கொண்டு வர முடியாத அளவிற்கு நாம் கிரியை செய்து விடலாம் என்று நம்மளையும் நம்மளுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தையும் எத்தனையோ பேர் எத்தனித்தாலும் செய்ய நினைத்தாலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவன் நம்மளையும் மேலே எழும்பி வர செய்வார். நம்மளையும் மேலே கொண்டு வருவார். நம்மளையும் எல்லாருக்கும் சாட்சியாக நிறுத்துவார். கடந்த நாட்கள் முழுவதும் நாம் ஆண்டவருடைய காரியத்தின்படி நாம் எல்லா காரியத்தை கேட்டறிந்து கொண்டு வந்தோம். கடந்த நாட்கள் சுத்திகரிப்புகள், மற்றபடி ஆண்டவருடைய புனித வெள்ளி, சாம்பல் புதன் ஆகியவற்றை நாம் அனுசரித்தோம். இந்த நாளிலேயும் இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலே பங்கெடுப்பதிலே கர்த்தருக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மத்திலே பெரிய காரியத்தை இன்றைக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வேதத்தின் தியானத்திற்காக உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் நம்மளிடத்தில் என்ன பேச போகிறார் என்பதை கேட்பதற்காக தேவனுடைய திரு வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம் சற்று வித்தியாசமாய், சற்று ஆழமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கேட்க போகிறோம். நம்மளுடைய வேத வசனத்தின் தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கண்களை மூடுவோம். ஒரு சில நிமிடம் தேவ சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி ஜெபிப்போம். இந்த நாளிலேயும் தேவன் நம்மத்திலே இடைபட வேண்டும். அவருடைய அருமையான திரு வார்த்தையை தேவன் நம்மளுக்கு தந்தருளும்படி நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த சாயந்தரம் கடந்த இரவு நேரத்தை கர்த்தர் காண செய்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து இடைவிடாத ஜெபங்கள், இடைவிடாது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய பாடல்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறபடினால சோத்திரம். கர்த்தாவே, இந்த குறிப்பிட்ட 3 தினங்களாக நீர் எங்களை உம்முடைய வசனத்தினால் புடமிட்டீர், எங்களை சுத்திகரித்தீர், எங்களை பரிசுத்தப்படுத்தினீர். ஆண்டவரே, போதகர்கள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய் நீர் தந்த ஒவ்வொரு நல் வார்த்தைக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்களை யோசேப்பை உம்முடைய வார்த்தை புடமிட்டது போல எங்களை உம்முடைய வார்த்தை புடமிட்டபடினால சோத்திரம். எங்களை நீர் பொன்னாக மாற்றுவீர் என்பதிலே நாங்கள் ஆழமாய் விசுவாசிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் உலகத்தில் மட்டுமல்ல, எங்களுக்குள்ளும் இந்த உயிர்த்தெழுதல் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு உயிர் உள்ளவராய் காட்சி அளிக்கிறதை எங்களுடைய மாம்சீக கண்களும் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களும் கண்டறிவதாக. உம்முடைய நாமம் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே மகிமைப்படட்டும். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தையின்படி நீர் உயிர்த்தெழ போகிறபடினால் நமக்கு சோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் உயிர் உள்ளவர் என்பதை நிரூபித்தரல போகிறபடினால் நமக்கு சோத்திரம். ஆண்டவரே, சுயங்கள், மனுஷிக ஆவிகள், மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு போகட்டும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் அந்நேரம் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படி தேவன் நீர் எங்கள் மத்தியிலே பேசி அருளும்படி ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் மத்தியிலே பேசி அருளும்படி ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட யாவர் மீதும்
ஆவியானவர் இறங்கி என்ற வார்த்தையின்படி அப்பா நீர் எங்கள் மத்தியில இறங்கி அருள போகிறபடினால சோத்திரம். நம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில இறங்கி அருள போகிறபடினால சோத்திரம். நீ நாம மாத்திரம் எங்கள் மத்தியில மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீர் பலமாய் ஆசீர்வதித்தருளும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும், ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தட்டும், ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆண்டவரே ஏற்ற சமயத்துல சொல்லப்பட்ட வார்த்தையை போல வெள்ளி தட்டில வைக்கப்பட்ட பொன் பதார்த்தங்களுக்கு சமமா அல்லவா நம்முடைய வார்த்தைகள் மத்தியில இறங்கி வருகிறபடினால சோத்திரம். நீர் எங்களோடு இடைபட போகிறபடினால சோத்திரம். நீர் எங்களுக்கு உடைய வார்த்தையின் வசனத்தின் மறைபொருளை காண்பித்தரல போகிறபடினால சோத்திரம். நீர் ஒருவரே மகிமைப்பட்டல் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய தெய்வீக திருக்கரத்திலே திருப்பாதத்திலே தாழ்த்துகிறேன், ஒப்படைக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று உலகத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள், தெய்வத்தை அறியாதவர்கள் யாராயிருந்தாலும், ஒரு மதத்தினை சார்ந்த யாவரும் இந்த உயிர்த்தெழுதலின் திருநாளை, நன்னாளை கொண்டாடி கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் பல இடங்களுக்கு சென்று, ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவருடைய திருவசனங்களை கேட்டு அதை நாம் கவனித்து, அது நிமித்தம் இயேசு எனக்குள், என் குடும்பத்திற்குள் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். அவையெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி இயேசு உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் என்ன, இயேசு உயிர்த்தெழுந்தலின் நோக்கம் என்ன என்று இன்றைக்கு அநேகர் போதித்து நீங்கள் கேட்டு இருப்பீர்கள். ஆனால் இயேசு சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். இயேசு சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பேசின வார்த்தைகள் என்ன? இன்றைய செய்தியின் தலைப்பு உயிர்த்தெழுந்த இயேசு பேசின வார்த்தைகள். அது ஏகப்பட்ட வார்த்தைகள் உண்டு. அப்படியானால் உயிர்த்தெழுந்த பின்பு இந்நாள் வரை பேசிக் கொண்டிருக்கிறாரே, அப்ப இந்த வார்த்தையெல்லாம் சொல்றீங்களான்னு கேட்டா இல்ல. இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறி போகும் வரை அவர் பேசின பல வார்த்தைகள் உண்டு. அதில் மிக முக்கியமான, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு தொடுதல் உண்டாக்குகிற, உணர்வுகளை தட்டி எழுப்புகிற, எழுப்புதலை கொண்டு வருகிற மிக முக்கியமான ஒரு 7 வார்த்தைகளை கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுடைய திரு பாதங்களிலும் உங்களுடைய மனக்கண்கள் முன்பதாக வைக்க கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். ஜெபத்தோடு கேட்போம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு நம்மத்தில் இடைபட போகிறார். காலம் காலமாய் இயேசு சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளை நாம் கேட்டு இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு பேசின மிக முக்கியமான 7 வார்த்தைகள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், 7 வார்த்தை மட்டும்தான் இயேசு பேசினார் என்றால் இல்லை. அவர் அநேக வார்த்தையை பேசி இருக்கிறார். அதில் மிக முக்கியமான 7 வார்த்தைகளை இன்றைக்கு உங்கள் கண்முன்பதாக வசனத்தோடு தேவ ஆவியின் பலத்தோடு காண்பிக்க விரும்புகிறேன். மீண்டும் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், மீண்டும் வாசிக்கிறேன். மத்தேயு 28:6 வாசிக்கும் பொழுது, ஓ சோதரோ, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இங்கே இல்லை என்றால் என்ன அர்த்தம்? நம்மளுடைய வீட்டிற்குள் இல்லை என்று அர்த்தம் அல்ல, நம்மளுடைய குடும்பத்திற்குள் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, நமக்குள் இல்லை என்று அர்த்தம் அல்ல, நம்மளுடைய வீட்டிற்குள்ள அல்லது நம்ம சபைக்குள்ள ஆண்டவர் இல்லை என்பதனுடைய அர்த்தம் அல்ல. அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே இல்லை? கல்லறையிலே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கல்லறை என்பது எதை காண்பிக்கிறது? மரித்தோரை அடக்கம் பண்ணுகிற ஒரு அனுபவம். மரித்தோரை அடக்கம் பண்ணுகிற ஒரு அனுபவம். மரித்தோரை அடக்கம் பண்ணுகிற காரியத்திலே தேவன் இல்லை. அதாவது எபேசியர் 5:14 வாசிக்கும் பொழுது அவர் எங்கே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் இங்கே இல்லை. இங்கே இல்லை என்றால் எங்கே இயேசு இல்லை? இன்றைக்கு இயேசு எங்கே இல்லாமல் இருக்கிறார் தெரியுமா? எபேசியர் 5:14 வாசிக்கும் பொழுது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு மரித்தோர் இடத்துல இல்லை. இன்றைக்கு இயேசு நமக்குள் இருக்க வேண்டுமானால், தேவன் நமக்குள் இருக்க வேண்டுமானால்,
உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறோமே, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு சுவாமி உங்களுக்குள் எனக்குள் நம்முடைய வீட்டிற்குள் இருக்க வேண்டுமானால் நீ முதலாவது மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்த இடத்தில் ஆண்டவரால் இருக்க முடியாது. மரித்த இடத்தில் இயேசுவால் இருக்க முடியாது. மரித்த இடத்தில் தேவனால் கிரியை செய்ய முடியாது. மரித்த இடங்களிலே தேவனுடைய காரியம் வாய்க்காது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திரு என்று பவுல் சபையாருக்கு கடிந்து கொள்கிறார். மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார். அவர் மரித்த இடத்தில் இல்லை. இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்திலே ஆவிக்குரிய மரணம் இருக்குமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில மரணங்கள் காணப்படுமானால், இயேசு நமக்குள் காணப்பட மாட்டார். அவர் இங்கே இல்லை என்று வேதத்திலே வாசித்தோமே, அவர் எங்கே இல்லை? மரித்தவர்கள் இருக்கிற இடத்தில் இயேசு இல்லை. மரித்தவர்களை வைக்கிற இடத்தில் இயேசு இல்லை. அவர் இங்கே இல்லை. மரித்த இடத்தில் இருக்கிற காரியத்திலிருந்து இயேசு விலகி போய்விட்டார். மரித்தவர்கள் இடத்திலிருந்து இயேசு விலகி போய்விட்டார். மரித்தவர்களை விட்டு இயேசு எழும்பிவிட்டார். இன்றைக்கு உங்களுக்குள் எனக்குள் இயேசு காணப்பட வேண்டுமானால் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரித்த அனுபவத்திலிருந்து எழுந்திரு என்று இயேசு சொல்லுகிறார். அவர் எங்கே இல்லை? மரித்த இடத்தில் இயேசு இல்லை. மரித்த அனுபவங்கள், மரித்த ஜெபஜீவியங்கள், மரித்த விசுவாசங்கள், மரித்த கிரியைகள், மரித்த தேவனுடைய அன்பு, செத்து போன விசுவாசங்கள், செத்து போன தேவனுடைய அன்பு, செத்து போன தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குமானால் அவர் உங்களுக்குள் எனக்குள் இருக்க மாட்டார். அவர் எங்கே இல்லை? இன்றைக்கு அவர் மரித்த இடத்தில் இல்லை. இங்கே இல்லை என்று வேதத்தை வாசிக்கிறோமே, அது எந்த இடத்தை காண்பிக்கிறது? நீங்கள் வைத்த இடத்துல இயேசு இல்லை. இயேசுவை எங்க வைத்திருந்திருக்கிறோம்? இவ்வளவு நாட்கள் கல்லறையிலே வைத்திருக்கிறோம். கல்லறை என்பது மரித்தவர்களை அடக்கம் பண்ணுகிற இடம். மரித்தவர்களை அடக்கம் பண்ணி அதை மூடி போடுகிற ஒரு இடம். மரித்தவர்களை அடக்கம் பண்ணி அதை ஒரு மூடி போடுகிற இடம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இயேசு நமக்குள் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்குள் இருக்க வேண்டுமானால் கல்லறையிலே என்னை தேடாதிருங்கள். கல்லறையை விட்டு முதலாவது வெளியே வாருங்கள். கல்லறையை விட்டு வெளியே வாருங்கள். நான் கல்லறையில இல்லை, நான் மரித்த இடத்துல இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள் இருக்க வேண்டுமானால், இன்றைக்கு தேவன் நமக்குள் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மரித்தோருடைய அனுபவத்தை விட்டு முதலாவது எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மரித்தவர்களை விட்டு எழுந்திருங்கள். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிரகாசத்தை இழந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மரித்த அனுபவங்கள். மரித்த அனுபவங்கள் நமக்குள் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்குள் காணப்பட வேண்டுமானால் மரித்தோரை விட்டு முதலாவது எழுந்து, மரித்த நிலவரத்தை விட்டு முதலாவது எழுந்து. முதலாவது நமக்குள் மரணம் காணப்படக்கூடாது. முதலாவது நமக்குள் மரணம் காணப்படக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில மரணம் என்பது மிக கொடூரமான ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மரித்தவர்களாய் காணப்படக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் செத்து போனவர்களாய் காணப்படக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜீவன் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஜீவன் இல்லாதவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. இயேசு இங்கே இல்லை. எங்கே இருக்க மாட்டார்? முதலாவது அவர் மரித்த இடத்தில் இயேசு இருக்க மாட்டார். மரித்த இடத்தில் இயேசு இருக்க மாட்டார். மரித்த இடத்தில் அவருக்கு என்ன வேலை என்று ஆண்டவர் கேட்கிறார். மரித்த இடத்துல இயேசு எப்படி இருக்க முடியும்? மரித்த இடத்துல இயேசு எப்படி இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மரித்த இடத்துல இல்லை. மரித்த உங்கள் குடும்பத்தில் இயேசு இருப்பது கடினம். மரித்த இடத்துல இயேசு இருப்பது கடினம். மரித்தவனுடைய வீட்டில் இயேசு இருப்பது கடினம். லாசருவை கவனித்து பாருங்க. அவன் மரித்து போகிறான் என்று தெரிந்தவுடன் இயேசு அந்த வீட்டுல இல்ல. அவர் தூரமாய் போய்விட்டார். அவனை எழுப்ப வேண்டிய நேரத்துக்கு தான் கரெக்டா ஆண்டவர் வர்றார். மரித்த இடத்தில் ஆண்டவருக்கு வேலை கிடையாதுங்க. மரித்த இடத்துல கர்த்தர் எழுப்ப வேண்டியது ஆண்டவருடைய வேலை. ஆனால் மரித்த இடத்துல அவர் வாசம் பண்ணுவாரான்னு கேட்டா இல்ல. அவர் வந்தால் மரித்தவனும் உயிரடைவான். அவன் வந்தால் மரித்தவர்களும் உயிரடைவார்கள். மத்தேயு 8:22 வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. மரித்த அனுபவம் முதலாவது நமக்குள் காணப்படுகிறதா? மரித்த
விசுவாசத்திலே செத்தவர்களாய் காணப்படுகிறோமா? அவிசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? அவிசுவாசம் நிறைந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இயேசு உயிரோடு எழுந்த பின்பு கூட மார்க் 16:14 வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். அவர்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். அப்பொழுது இயேசு அவர் நடுவிலே தோன்றி அவர்கள் சொன்ன ஒன்றையும் அவர்கள் நம்பாதபடியினால் இயேசுவே நேரடியாய் காட்சியளித்து அவர்களை கடிந்து கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் இங்கே இல்லை. எங்க இல்ல? முதலாவது மரித்த நமக்குள் காணப்பட மாட்டார். மரித்த நமக்குள் இயேசு காணப்பட மாட்டார். மத்தேயு 8:22 வாசிக்க கேட்டோம், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். உங்களுக்கு என்ன வேலைங்க? மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று வேதம் அழைக்கிறது. ஆண்டவரை பின்பற்ற வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கு மரித்த மனிதர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோமே, மரித்த அனுபவங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோமே, மரித்து போன காரியங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்த அனுபவத்தை விட்டு முதலாவது எழுந்திரு, முதலாவது மரித்த காரியத்தை விட்டு எழுந்திரு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய அருமையான திரு வார்த்தை, மரித்த காரியத்தை உங்களுக்குள் இருந்து அப்புறப்படுத்துங்கள். இயேசு உங்களுக்குள் எனக்குள் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் ஜீவன் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் காணப்பட வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய விசுவாசிகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஜீவனுள்ள ஊழியனாய் காணப்பட வேண்டும். ஜீவனுடைய ஜீவாதிபதியினுடைய குமாரனாகிய இயேசுவினுடைய பிள்ளையாய் நாம் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, முதலாவது மரித்த அனுபவத்தை விட்டு எழுந்திரு. ஆண்டவர் முதலாவது நம்மளை பார்த்து சொல்லுகிற விரும்புகிற ஒரு திருவார்த்தை, அவர் இங்கே இல்லை. எங்க இருக்க மாட்டாரு? அவர் மரித்த அனுபவத்திற்குள்ள இருக்க மாட்டாரு. ஒருவேளை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போய் கிடப்போமானால், மரித்த ஜீவிய நமக்குள் காணப்படுமானால், மரித்த அனுபவங்கள் நமக்குள் இருக்குமானால், இந்த நாளிலே ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், மரித்த அனுபவத்திலிருந்து முதலாவது எழுந்திரு திருச்சபையே. உனக்குள் இயேசு வாழ வேண்டுமானால், உங்களுடைய குடும்பத்திற்குள் இயேசு வாழ வேண்டுமானால், இயேசு நம்மளுடைய குடும்பத்திற்குள் வர வேண்டுமானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்த நிலவரத்திலிருந்து முதலாவது எழுந்திரு. மரித்த அனுபவத்தை விட்டு எழும்பி வா. தூங்குகிற நீ மரித்த அனுபவத்திலிருந்து எழுந்திரு. மரித்து போன அனுபவங்கள் போதும். விசுவாசத்திலே ஜீவன் இருந்தது, வார்த்தையிலே ஜீவன் இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையிலே இருந்த ஜீவன் எங்கே? வார்த்தையிலே இருந்த பலன் எங்கே? நம்மளுடைய வார்த்தை அநேகரை வாழ வைத்தது. நம்மளுடைய வார்த்தை அநேகரை தைரியப்படுத்தினது. நம்மளுடைய வார்த்தை அநேகரை ஆறுதல் படுத்தினது. நம்மளுடைய வார்த்தை அநேகரை கோபுரமாய் கட்ட வைத்தது. நம்மளுடைய வார்த்தை அநேகரை கூட்டி சேர்த்தது. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வார்த்தை என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஆவியானவர் நம்மளை வேறு விதங்களிலே நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஆவியானவர் கேட்கிறார். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்று சொல்லுவார்கள். நம்மளுடைய வார்த்தை இன்றைக்கு அநேகரை கொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. ஐயோ, பதறி பேசினேன் என்று மோசே மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர் என்ன சொன்னார்? இதை குறித்து நீ என்னிடத்தில் பேசாதே என்று கண்டித்து விட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் முதலாவது நமக்குள் இருக்க வேண்டுமானால் நாம் மரித்த அனுபவத்திலிருந்து எழும்ப வேண்டும். மரித்த நிலவரத்திலிருந்து வெளியே வா என்று ஆண்டவர் முதலாவது அழைக்கிறார். அவர் இங்கே இல்லை. எங்க ஆண்டவர் இருக்க மாட்டாரு? மரித்த இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். நம்ம மரித்து போயிருந்தோம்னா அங்க ஆண்டவர் இருக்க மாட்டார். ஒருவேளை வருவார், எழுப்ப வேண்டும் என்று வருவார். எழுந்திருக்க நம்ம எழுப்பி நம்மளை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று வருவார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். உங்களுக்குள்ள இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற, நம்மளுடைய சமுதாயத்திற்குள்ள இருக்கிற எல்லா மரணத்தையும் இயேசு ஜெயமாய் விளங்கி இருக்கிறார். எல்லா மரணத்தையும் ஆண்டவர் ஜெயமாய் விளங்கி இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்க நாம் மீண்டும் மரணத்தை தரித்துக் கொள்ள நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? அவரே மரணத்தை ஜெயமாய் விழுங்கி விட்டார். மரணமே உன் கூறங்கே என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. அந்த மரணத்தை நம்மளுடைய ஆதாயமாய் வைத்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் இயேசுவை நம்மளுடைய ஆதாயமாய் வைத்திருக்கிறோமா? பவுலடியார் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஜீவனா இருக்க வேண்டும். சாவு நம்மளுக்கு ஜீவனா இருந்து விடக்கூடாது. மரணத்தின் கிரியைகள் நம்மளுக்கு ஜீவனா இருந்து விடக்கூடாது. முதலாவது தேவன் சொல்லுகிற ஒரு திரு வார்த்தை என்ன? நான் இங்கே இல்லை. எங்க இல்ல? மரித்த இடத்துல இயேசு இருக்க மாட்டார். ஒருவேளை இன்னும் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலையும் இதற்கு பின்பதாகவும் ஒருவேளை மரித்த அனுபவங்கள் நம்மளுக்குள் வருமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோரிலிருந்து மரித்த அனுபவத்திலிருந்து முதலாவது நீங்கள் எழும்புங்க. நமக்குள் இருக்கிற மரணத்தின் அனுபவத்தில இருந்து, நமக்குள் இருக்கிற மரணத்தின் கிரியையில இருந்து நாம் முதலாவது எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மரித்த அனுபவம் நமக்குள் காணப்படக்கூடாது. இயேசு ஜீவிக்கிறார், நம்மளும் ஜீவிக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையும் ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். மரித்த அனுபவங்கள், மரித்து போன ஜீவியங்கள் நமக்குள் காணப்படக்கூடாதே. ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் ஜீவனுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மரித்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுமானால் ஆண்டவர் முதலாவது நம்மளை விட்டு தூரமாய் போய் விடுவார். ஆண்டவர் எங்கே இல்லை? மரித்த இடத்தில் இயேசு இல்லை. மரித்தவர்களிடத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. மரித்து போன சத்தியத்திற்காய் மரிக்கலாம். வசனத்திற்காக நம்மளுடைய ஜீவனையும் பாராமல், நம்மளுடைய காரியத்தையும் பாராமல், நம்மளுடைய சுயத்தையும் பாராமல், பலத்தையும் பாராமல் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்குள் இருக்கிற எல்லா மரணத்தின் கிரியை விட்டு முதலாவது எழும்புங்கள். நான் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் எல்லா மரணத்தின் கிரியை விட்டு வெளியே வரும்படி தேவன் நம்மளை அன்பாய் அழைக்கிறார். எத்தனை நாட்கள் இந்த மரித்த அனுபவத்தில் இருப்போம்? ஜெபத்துல மரித்த அனுபவம், வேதத்துல மரித்த அனுபவம், பிரசங்கம் கேட்பதுல மரித்த அனுபவம், வார்த்தையை கேட்பதுல மரித்த அனுபவம். அவர் இங்கே இல்லை. இன்றைக்கு எத்தனை பேருடைய வீட்டிற்குள் இயேசு இருக்கிறார்? எத்தனை பேருடைய வீட்டிற்குள் ஆண்டவர் காணப்படுகிறார்? எத்தனை பேருடைய குடும்பத்திற்குள் இயேசு இருக்கிறார்? இயேசு வீட்டின் தலைவர் என்று நாம் வெளியில ஸ்டிக்கர் ஒட்டினா போதாது. நம்மளுடைய இருதயத்துல அதை பொறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய இருதயத்துல அதை காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் முதலாவது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? தேவன் கொடுக்கிற சாதாரண ஒரு சிறு வார்த்தை மாத்திரம் சொல்லி இயேசு பேசின மிக முக்கியமான 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது வார்த்தை, நான் இங்கே இருக்க வேண்டுமானால் முதலாவது மரித்த அனுபவத்திலிருந்து வெளியே வாருங்கள். மரித்த அனுபவத்திலிருந்து வெளியே வாருங்கள். பாவத்துல மரித்தது, அசுத்தத்துல மரித்து போய் கிடக்கிறது. நீதிக்காக மரிக்கலாம், பரிசுத்தத்திற்காக மதிக்கலாம், தேவனுக்காக மரிக்கலாம். ஆனா மரித்த அனுபவத்தில் இருப்போமானால் முதலாவது வெளியே வரும்படி ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பேசின 7 வார்த்தையில் முதலாவது வார்த்தை, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பேசின 7 திருவார்த்தைகளில் முதலாவது திருவார்த்தை. இப்போதான் தேவனுடைய வார்த்தையை தொடங்க ஆரம்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவருடைய பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு தேவன் பேசுகிற உயிர்த்தெழுந்த பின்பு தேவன் பேசின முதலாவது வார்த்தை, நீங்கள் வாழ்க. இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குறை வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த பின்பு நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், வாழ்க என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று பவுல் தன்னுடைய சீசனை, தன்னுடைய
உடன் ஊழியனை பவுல் இப்படியாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற முதலாவது வார்த்தை வாழ்க. உயிர் தெளிந்த இயேசு தெய்வம் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன? வாழ்க. இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்திலே வாழ்வு காணப்படுகிறதா, இல்லாவிட்டால் சாவு என்கிற சாபம் காணப்படுகிறதா? ஒரு குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் அடுத்தடுத்து அவர்களுடைய குடும்பத்திலே மரிக்க காரணம் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வாழ்க என்கிற ஆசீர்வாதத்தின் சத்தம் இன்னும் துணிக்கப்படவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே சாபம் தலைவிரித்து ஆடுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து சாபம் என்று வருகிறபடியினால அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை. இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்கள்ல காணப்படுகிறது என்ன? ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகிய வாழ்க என்கிற தேவனுடைய முதலாவது ஆசீர்வாதம் இல்லையே. மரியாளை பார்த்து தேவ தூதர்கள் மரியாளே நீ வாழ்க என்று ஆசீர்வதிக்கிறார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டா? தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற விதம் எப்படி காணப்படுகிறது? இன்றைக்கு தேவன் கொடுத்த வாழ்ந்து சுகித்திருங்கள் என்று அந்த வாழ்க்கையை போற்றுகிற அந்த வாழ்த்து செய்தி எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரே. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் பேசின முதலாவது வார்த்தை, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே நீ வாழ்க என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ வாழ்க என்று ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். எல்லா சாபத்தீடான காரியத்தை என்னுடைய தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். வாழ்க என்று கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வாழ முடியாமல் கடினப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு தலைகளாய் மாற்றி போட்டு வாழ்க வாழ்க என்று கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். சுகபோகமாய் வாழ்கிறவன் அல்ல, சுகமாய் கர்த்தர் நம்மளை வாழ வைக்க போகிறார். கர்த்தர் நம்மளை வாழ வைக்க போகிறார். யோவான் 3:1-2 வாசிக்கும் பொழுது 3:1-2 வாசிக்கும் பொழுது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை புறப்பட்டு வருகிறது? மரணத்தின் வார்த்தை புறப்பட்டு வருகிறதா, இல்லாவிட்டால் ஜீவனுக்கு எதுவான வார்த்தை புறப்பட்டு வருகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன் இந்த உயிர்த்தெழுதலை நாளிலே அல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது வார்த்தை, யாரெல்லாம் நீங்கள் வாழக்கூடாது என்று நினைத்தார்களோ அத்தனை பேருக்கு முன்பதாக தேவன் உங்களை வாழ வைத்து அழகு பார்க்க போகிறார். உங்களுடைய குடும்பம் வாழ்ந்திருக்க போகிறது. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க போகிறார்கள். உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை இன்று முதல் கர்த்தர் காண செய்ய போகிறார். அதை தடுக்க ஒருவரால முடியாது. காரணம் இது தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம். உயிர்த்தெழுந்த இயேசு பேசின முதலாவது வார்த்தை என்ன? நீ வாழ்க. இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை வாழ்க என்று ஆசீர்வதிக்கிறோமா? நம்மளுடைய குமாரர்களை வாழ்க என்று ஆசீர்வதிக்கிறோமா? நம்மளுடைய அயலகத்தாரை வாழ்க என்று ஆசீர்வதிக்கிறோமா? அது எப்படி பிரதர்? வாழ்க என்று சொல்லிட்டு நம்மளை காட்டில மேல வந்துருவாங்கல்ல. இன்றைக்கு அநேகருடைய என்ன தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனா என்ன காட்டிலும் நல்லா இருந்துடக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய எண்ணங்கள், மனதில் இருக்கிற எண்ணங்கள் அதுதான். பல இடங்களிலே பார்க்கும் பொழுது இந்த காரியம் வெளிப்படையாகவே தெரிகிறது. அவன் நல்லா இருக்கட்டும், வழிப்பிரகாரமாய் சொல்வார்கள், அவர்கள் நல்லா இருக்கட்டும். ஆனால் உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா காணப்படுகிறது? நல்லா இருக்கட்டும், என்னை காட்டிலும் நல்லா இருந்துடக்கூடாது, என்னுடைய ஊழியத்தை காட்டிலும் அவன் மேன்மையா செஞ்சிடக்கூடாது, என்னுடைய காரியத்தை காட்டிலும் அவன் மேன்மையா செஞ்சிடக்கூடாது. நான் தான் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தாலும் எனக்கு கீழே தான் இருக்கணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் என்ன சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீ வாழ்ந்து நான் உன்னை வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை வாழ வைப்பேன், நீ வாழ்ந்திரு என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ வாழ்ந்திரு. யோபு இப்படியா மன்னிக்கணும், பவுல் இப்படியாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:12 எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். தேவன் அவனை வாழ வைத்து விட்டார். ஒரு காலத்திலே கொலை செய்கிறவனாய், ஊர் சுற்றுகிறவனாய், ஒன்றுமில்லாதவனாய் காணப்பட்டு கொண்டிருந்த மனிதன், ஆனால் ஆண்டவர் அவனை வாழ வைத்து விட்டார்.
ஆண்டவர் அவனை வாழ வைத்து விட்டார். தேவன் கொடுத்த முதலாவது ஆசீர்வாதமே என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1:21 வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் மகா மச்சங்களை ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துகளும் எல்லா காரியத்தையும் தேவன் வாழ வைக்கும்படி சிருஷ்டித்திருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். அனைத்து காரியத்தையும் தேவன் வாழ கர்த்தர் அனைத்து நீர்வாழ் ஜந்துகளையும் படைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நம்மளை தடை செய்யலாம். எத்தனையோ வல்லமைகள் நம்மளை தடை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழ்ந்திருப்பாய். இன்றைக்கு தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது பேசுகிற வார்த்தை என்ன? நீ வாழ்க என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு தெய்வம் ஒரு மனுஷியை ஆசீர்வதிக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய நன்மை அல்லவா? இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள் இருக்கிற மரண பயத்தை கர்த்தர் புரட்டி போடுகிறார். உங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசத்தின் மரணத்தின் கிரியைகளை கர்த்தர் புரட்டி போடுகிறார். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழ்ந்திரு, நீ வாழ்க என்று ஆண்டவர் நம்மளை வாழ்த்துகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த திருநாளிலே தேவன் நம்மளுக்கு தந்தரல போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று முதல் நான் வாழ்ந்திருக்க போகிறேன். இன்று முதல் என்னுடைய குடும்பம் வாழ போகிறது. யார் என்ன சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையை கெடுக்க ஒருவனால முடியாது. காரணம், தெய்வமே என்னை ஆசீர்வதித்து விட்டார். பரலோகத்தில் இருக்கிற தேவனே என்னை ஆசீர்வதித்து விட்டார். என்னை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற, என் ஆத்மாவை கொள்ளையாட வேண்டும் என்று நினைக்கிற, என் பிராணனை வாங்க வேண்டும் என்று நினைக்கிற எந்த மனிதனையும் கர்த்தர் என்னை விட்டு வைப்பதில்லை. காரணம், என்னுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். நீ வாழ்ந்திரு என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். எத்தனை பேர் வைராக்கியம் கொள்ளுகிறீங்க? இன்று முதல் நான் வாழ்ந்திருப்பேன். என்னுடைய வாழ்க்கை இன்று முதல் செழிக்கும். இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி உண்டாக போகிறது. இனி நான் படித்தவர்கள் அல்ல, இனி நான் வாழ்ந்திருக்க போகிறேன். காரணம் என்ன? தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீ வாழ்க என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? அவள் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நீ சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நகோமி ரூத்திற்காக பிரயாசப்படுகிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயமாகிய பலகையில் யார் தடுத்தாலும், எவர் தடுத்தாலும், எவ்வளவு பெரிய மனிதன் தடுத்தாலும், எவ்வளவு பெரிய வியாதி தடுத்தாலும் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி வாழ்ந்திருப்பீர்களா? சுகமாய் வாழ்ந்திருக்க போகிறீர்கள். சுகமாய் வாழ்ந்திருக்க போகிறீர்கள். சுகமாய் வாழ்ந்திருக்க போகிறீர்கள். உங்களுக்கு மரணத்தின் பயத்தில் அந்த கர்த்தர் விடுதலையை கொடுத்து விட்டார். நான் மரித்து விடுவேனோ என்று நினைக்கிறீர்களா? இல்லை. கர்த்தர் உங்களை ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் குடியேற்ற போகிறார். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே குடியேற்ற போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? தைரியமா இருக்கிறீர்களா? இருதயத்திலே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு ஆமென் சொல்லிக்கொண்டு அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்துக் கொண்டு தேவனுடைய திருவார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழ்க மரியாளே, நீ வாழ்க. ஏன் மரியாளை பார்த்து இந்த வார்த்தையை தூதர்கள் சொன்னார்கள் தெரியுமா? அவள் தேவனால் கற்பவதியானபடியினால் யூதர்கள் அவள் மீது கல்லெறிந்து அவளை கொலை செய்து போடுவார்கள் என்பது அக்காலத்தின் சட்டம். காரணம், அந்நாட்களிலே அவர்களுக்குள்ளாக திருமணம் என்றும் நடைபெறவில்லையே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் நடுவில் தான் தேவன் மரியாளை ஜெயமாய் நடத்தினார். இயேசு மரித்த பின்பு கூட, சிலுவையில அறையப்பட்ட பின்பு கூட மரியாளை ஒருவராலும் கொலை செய்ய முடியவில்லை. மரியாளை ஒருவராலும் கொலை செய்ய முடியவில்லை. யோசேப்பு தெளிவாய் மரியாளை தள்ளிவிடலாம் என்று நினைக்கும் பொழுது, இவளை கொலை செய்து விடுவார்கள் என்று நினைத்து தள்ளிவிடலாம் என்று நினைத்த பொழுது தேவ தூதன் எச்சரித்தார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி எச்சரிக்கிறார். இன்றைக்கு உங்களால் மரணம் வந்துவிடும் என்று எத்தனை பேர் பயப்படுகிறாங்க?
உங்களால் உங்களுடைய குடும்பத்திற்கு ஆபத்து என்று எத்தனை பேர் பயப்படுகிறாங்க? இதுவரை இருந்த அந்த சூழலை கர்த்தர் மாற்றுகிறார். யாரை வாழ விடாமல் கெடுத்து விட வேண்டும் என்று நினைத்தார்களோ, உங்களை கெடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்களா, ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த வசனத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 28:9 படி கர்த்தர் என்னை வாழ்க என்று சொல்லிவிட்டார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அல்லவா? நம்ம பேசுகிற வார்த்தையே சில நேரம் நடக்குதுன்னா, நம்ம சொல்லுகிற காரியமே சில நேரம் தானா நடந்துருதுன்னா, நான் சொன்னேன்ல நீ கேட்டையான்னு கேட்கிறோமே, அப்படிப்பட்ட சாதாரண வார்த்தைகளே நிறைவேறுமானால் தெய்வம் பேசின வார்த்தை எப்படி நிறைவேறாமல் போகும்? ஏன் பயந்து கொண்டு இருக்கிறீங்க? ஏன் திகைத்து போயிருக்கிறீங்க? எத்தனையோ இடத்திற்கு போயிட்டேன் பிரதர், எனக்கு விடுதலை இல்லை. இந்த மரண பயம், இந்த மரணத்தின் படுக்கை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் சொல்றார், இந்த நல்ல நாளில நீ வாழ்க, உங்களுடைய குடும்பம் வாழ்க, உங்களுடைய குடும்பம் வாழ்ந்திருக்கும், உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், உங்களுடைய குமாரத்திகள் வாழ்ந்திருப்பார்கள், உங்களுடைய ஊழியம் வாழ்ந்து வளர்ந்திருக்கும், உங்களுடைய திருச்சபை வாழ்ந்திருக்கும், உங்களுடைய சமுதாயம் வாழ்ந்திருக்கும். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன முதலாவது வார்த்தை நீ வாழ்க. உன்னுடைய குடும்பம் இன்றைக்கு கர்த்தர் வாழ வைக்க போகிறார். எத்தனை பேர் அழிக்க வேண்டும் என்று கெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இருதயத்திலே ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இடையில எப்படி ஒரு ஊழியர் பேசின செய்தியை கேட்டேன், சிலிர்த்து போனவனாய் அமர்ந்தேன். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? மோசையை கொல்ல வேண்டும் என்று பார்வோன் எத்தனித்தான், அவனை கொலை செய்ய போட வேண்டும், மன்னிக்கணும், மோசையை கொலை செய்து போட வேண்டும் என்பது பிசாசினுடைய திட்டம். காரணம், தேவனுடைய திட்டம், அழைப்புதல் மோசையின் மேல் இருந்தது. கர்த்தர் அவனை சிறுவயதிலே தெரிந்து கொண்டு விட்டார். இவன் இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை சத்துருவானவன் அறிந்திருந்தார். அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அங்கிருக்கிற பார்வோனை சத்துருவானவன் கிளப்பி விடுகிறான். ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொலை செய்து போடுங்க, ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொலை செய்து போடுங்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? எங்கிருந்து சட்டம் பிறந்ததோ, கொலை செய்து போடுங்கள் என்று எங்கிருந்து சட்டம் பிறந்ததோ, அங்கேதான் கர்த்தர் மோசையவே வளர்க்க ஆரம்பித்து விட்டார். அங்கதான் கர்த்தர் மோசையை வளர்க்க வைத்தார். அங்கதான் மோசே வாழ்ந்திருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கொலை செய்ய வேண்டும் என்று கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் பிறந்த இடத்துலதான் கர்த்தர் மோசையை வாழ வைத்தார். கர்த்தர் மோசையை வாழ வைத்தார். இன்றைக்கு உங்களை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் நடுவில் தான் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார். இன்றைக்கு உங்களை ஜீவனை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதனிடத்துல தான் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிற மனுஷர்கள் மத்தியிலே நடுவில் தான் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அதுதான் ஐயா கர்த்தருக்கு சவால், அதுதான் கர்த்தருக்கு சாட்சி. கவனித்து பாருங்க அந்த அருமையான வார்த்தை. எங்கிருந்து சட்டம் பிறந்தது? ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று எங்கிருந்து சட்டம் பிறந்ததோ அங்கதான் கர்த்தர் மோசையை கொண்டு போய் வாழ வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து போட வேண்டும் என்று சட்டம் பிறந்த இடத்துலதான் இயேசு வளர்ந்து அற்புதமாய் காட்சி அளித்தார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முதலாவது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். எப்படி வாழ்ந்திருப்பீங்க? முதலாவது ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி சுகமாய் வாழ்ந்திருப்பாய், சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ண போகிறார், சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ண போகிறார். பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ சுகமாய் வாழ்ந்திருப்பாய். எல்லா காரியத்திலையும் சரீரத்திலே தேவன் நல்ல ஒரு சுகத்தை தரப்போகிறார், ஆவியிலே நல்ல ஒரு சுகத்தை தரப்போகிறார், ஆத்மாவிலே தேவன் நல்ல ஒரு சுகத்தை தரப்போகிறார். இதுவரை இல்லாத எல்லா சுக பலன் ஆரோக்கியத்தை தேவன் நம்மளுக்கு தந்து கொண்டே இருக்க போகிறார். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? முதலாவது நீ வாழ்ந்திருப்பாய். உங்களை கெடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும், கொலை செய்து போட வேண்டும் என்று நினைக்கிற, உங்களுடைய சொத்தை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற எல்லா மனிதர்கள் மத்திய தேவன் நம்மளை வாழ வைக்க போகிறார். எல்லா குடும்பங்களின் மத்தியிலே தேவன் நம்மளை வாழ வைக்க போகிறார். இரண்டாவது, தேவன் நம்மளை எப்படி வாழ வைப்பாரா? கர்த்தர் எனக்கும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோனிலே அற்புதமாகவும் அடையாளமாகவும் இருக்கிறோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
அற்புதமாகவும் அடையாளமாகவும் நாம இருக்க தேவன் நம்மளை வாழ வைக்க போகிறார். ஒரு காலத்தில் அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை கர்த்தர் அற்புதமாக அடையாளமாக மாற்றினார். எப்படி வாழ வைப்பார்? முதலாவது சுகமாய் பலன் ஆரோக்கியத்தோடு கர்த்தர் வாழ வைக்க போகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஒரு சுகத்தை தேவன் தந்தரல போகிறார். சரீரத்துல நல்ல ஒரு சுகத்தை தேவன் தந்தரல போகிறார். ஏசாயா 8:18 வாசிக்கும் பொழுது, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை, எப்படி வாழ வைப்பாரா? கர்த்தர் உங்களை ஒரு அற்புதமாய் வாழ வைக்க போகிறார். நீங்கள் தான் இன்றைக்கு உலகத்திற்கு அடையாளமா மாறப்போகிறீங்க. உங்களுடைய குடும்பம் இன்றைக்கு அடையாளமாய் மாறப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகள் அடையாளமாய் மாறப்போகிறார்கள். எப்படி பிரதர் இப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்காது. அவர்கள் பண்ணுகிற வார்த்தைகள், அவர்கள் பண்ற சேட்டை, அவங்க பண்ற பிரச்சனை, என் பிள்ளைகள் போகிற போக்கு எல்லாமே இப்படி இருக்குது. எப்படி இவங்க அடையாளமா இருப்பாங்கன்னா, கர்த்தர் செய்வார். எங்களை மாற்றின தெய்வம், என்னை மாற்றின தெய்வம் ஏன் உங்களுடைய குடும்பத்தை மாற்ற முடியாதா? அவலட்சணமாய் இருந்த எங்களை அற்புதமாய் மாற்றின தெய்வம், அடையாளமே இல்லாமல் போகும்படி எத்தனையோ விசைகள் இடறின பொழுது, தடுமாறின பொழுது மீண்டும் கர்த்தர் தூக்கி எடுத்து அடையாளமாய் வைத்திருக்கிறாரு. எங்களை அற்புதமாய் அடையாளமாய் வைத்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அடையாளமாய் அற்புதமாய் வாழ வைக்க மாட்டாரா? மனம் தளர வேண்டாம், சோர்ந்து போய்விட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், செத்த பின் அடையாளம் அல்ல, உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் அடையாளமாய் மாறப்போகிறோம். அதேதான் ஏசாயா 8:18 வாசித்தோம். வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளமாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இருந்தார்கள் என்று சொல்லவில்லை, இருப்போம் என்று சொல்லவில்லை. நாங்கள் இப்ப வாழும் பொழுதே அடையாளமா அற்புதமா இருக்கிறோம். ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், நீ வாழ்க, உங்களுடைய குடும்பம் வாழும், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வார்கள். உங்களுடைய கடன் பிரச்சனையை தேவன் ஒரே ராத்திரியில அடைத்து போடுவார். உங்களுடைய வியாதியை தேவன் ஒரே நொடி பொழுதிலே சுகமாக்குவார். காரணம், இது ஜீவனுள்ள வார்த்தை, இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, இது பட்டயமாகிய வார்த்தை. மோசேயை வாழ வைத்த தேவன் யோசேப்பை கொன்று போட வேண்டும் என்று சகோதரர்கள் எத்தனித்தார்களே, யோசேப்பை எப்படியாகிலும் கொன்று போட வேண்டும் என்று அவனுடைய சகோதரர்கள் அவனை எத்தனையோ விஷயத்தில் அவனுக்கு விரோதமான காரியத்தை தீட்டினார்களே, கர்த்தர் அவனை பாதுகாக்கவில்லையா? கர்த்தர் அவனை கொன்று போட விடாமல் அவனை பாதுகாக்கவில்லையா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யூதா தன் சகோதரரை நோக்கி, நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அப்படியானால் என்ன அர்த்தம்? அவனை கொன்று போட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அவனுடைய சகோதரர்கள் கொன்று போட வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது கூட கர்த்தர் யூதாவை ஏற்ற நேரத்தில் பேச வைத்தார். இன்றைக்கு மோசையை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்கள், யோசேப்பை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்கள், இயேசுவை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்கள், தானியேலை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்கள். இவர்கள் எல்லாரையும் எப்படி தெய்வம் அழகாய் வாழ வைத்தாரோ, உங்களையும் என்னையும் தேவன் வாழ வைப்பார். உங்களையும் என்னையும் தேவன் வாழ வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளை வாழ்ந்திருப்பார், என் குடும்பம் வாழ்ந்திருக்கும், என்னுடைய கிறிஸ்தவ சமுதாயம் வாழ்ந்திருக்கும், நான் வாழ்ந்திருப்பேன். எனக்கு பிடித்த வார்த்தை அதுதான். அடையாளமாகவும் அற்புதங்களாகவும் இருப்பார்கள். சீயோனிலே அடையாளமாகவும் அற்புதமாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தைரியம் கொள்கிறீங்க? கர்த்தர் என்னை வாழ வைப்பா, என் குடும்பத்தை வாழ வைப்பா. எப்படி வாழ்வேன்? சும்மா கடன் வாங்கி வாழ்றதல்ல, சும்மா இருந்தேன் வாழ்ந்தேன் என்று அல்ல. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்க, ஏதோ இருக்கிறேன் அப்படி அல்ல. சுகமா இருக்கிறேன், பலமா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், நல்ல திடனோடு இருக்கிறேன், ஒரு வியாதியும் இல்லை இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுகப்படுத்துகிறார். இன்றைக்கு கர்த்தர் அந்த வியாதிகளை உங்களை விட்டு விலக்குகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய உயிர் உங்களுக்குள் எனக்குள் வந்திருக்கிறது.
எத்தனை பேர் அறிக்கை செய்கிறீங்க, நான் சுகமாய் வாழ்ந்திருப்பேன்? அந்த ரூத் சுகமாய் வாழ்ந்தாளா? கடைசியில் வேதம் சொல்லுகிறது, அவள் அநேகரை போஷிக்கிறவளாய் மாறினாள். கவனிச்சு பாருங்க, வெயில் காலத்துல வயல்ல போய் சின்ன சின்ன தானியங்களை பொறுக்கி கொண்டிருந்தவள், அவளுக்கு எவ்வளவு கடினமா இருந்திருக்கும். கட்டின கணவன் மரித்து போய்விட்டான். கூட துணையா இருந்த அவளுடைய வயதிற்குரிய ஒரு பெண்ணானவள் ஓடி போய்விட்டாள். ஆனால் ரூத்தினுடைய வாழ்க்கை நகோமியை மாத்திரம் நம்பி இருந்தது. ஆனால் அவளுடைய வாழ்க்கை தனித்து வெறுத்து ஒன்றுமில்லாமல் போய் இனி எப்படி வாழ்வேன் என்கிற நம்பிக்கை நகோமிக்கே இல்லை. நகோமியே சொல்றா, நான் வேற ஒருவனை கல்யாணம் பண்ணி வைக்க, நீ நல்லா இரு என்று. ஆனால் ரூத் சொன்னார், இல்ல, நான் உம்மை விட்டு பிரிவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை விட்டு பிரியாமல் இருந்தால் நீ வாழ்ந்திருப்பாய். இந்த மரணம் மட்டும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் ஐயா. நகோமியை விட்டு ரூத் பிரியாதது போல நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேனப்பா. என் குடும்பம் உம்மை விட்டு பிரிந்து போக விட மாட்டேனப்பா. என்னை வாழ வைங்க ஆண்டவரே, என்னை வாழ வைங்க ஆண்டவரே, என்னை வாழ வைங்க ஆண்டவரே. என்னை இந்த ஒரு விஷயம் வாழ வைப்பீர்களானால் நான் உமக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன், நான் உமக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன். அப்படியாக ஒரு காரியம் நடந்தது. ஒரு சகோதரிகள், 2 சகோதரிமார்கள் ஊழியம் செய்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அநேக ஊழியர்கள் அவர்களோடு பயணித்தவர்கள் உண்டு. அந்த மூத்த சகோதரி, வயதில் மூத்த சகோதரி, அவர்களோடு இருக்கிற ஒரு இளைய சகோதரியோடு பயங்கரமான மனஸ்தாபம். அவர்களை வாழவே விடக்கூடாது என்று அவர்களை பயங்கரமாய் கண்டித்தார்கள். பயங்கரமாய் அவர்களை போட்டு வாட்டி வதக்கி எடுத்தார்கள். ஊழியத்தில் இருக்கக்கூடாது, ஊழியத்தில் இருந்தாலும் இவளுடைய பெயர் நல் பெயரா இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களை வேறு எங்க ஊழியத்திற்கும் அனுப்பாமல் தனக்கு கீழே வைத்திருந்தாங்க, தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தாங்க, தன்னுடைய கண்ட்ரோல்லே வைத்து அவர்களை அடக்கி வைத்திருந்தார்கள். அவர்களை அவ்வளவு சித்திரவதை செய்தார்கள். ஒரு காலம் வந்தது, அந்த மூத்த சகோதரி குறிப்பிட்ட நாட்களில் திடீரென்று படுத்த படுக்கையில் மரணித்து விட்டார். மரித்து போய் அவருடைய ஆத்மா மேலே போய் அவருடைய ஆவி தேவனிடத்துல போய் நின்றதாம். இவர்கள் நன்றாய் ஊழியம் செய்தேன், நான் என்னுடைய ஊழியக்காரியை கண்ட்ரோல்ல வைத்திருந்தேன், இதெல்லாம் நல்லதுதானே, கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறதான நல்லதுதான் என்று சொல்லி பரலோகத்திற்குள் போனால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு வாசல் அடைக்கப்பட்டது என்று. இவர்கள் பரலோகத்திலே தேவனிடத்திலே கதற ஆரம்பித்தார்கள், ஐயா நான் என்ன தவறு செய்தேன்? ஆண்டவர் சொன்னார், மனஸ்தாபத்தை வைத்துக் கொண்டு நீ என்ன ஊழியம் செய்தாய்? உன்னுடைய ஊழியம் ஒன்றும் அங்கீகரிக்கப்படவில்லை. நான் உனக்கு ஜீவனை தருகிறேன், நீ திரும்பி போ. நான் உன்னோடு இருக்கிற அந்த சகோதரியோடு நீ நல் ஒப்புரவாகு, நீ அவர்களோடு சமாதானமாயிரு, அவர்களோடு நீ நன்றாய் வாழ்ந்திரு. அதன் பின்பு இந்த தேதியிலே நான் உன்னை மீண்டும் எடுத்துக்கொள்வேன். கரெக்டா உனக்கு 2 வாரம் டைம் தருகிறேன்னு சொன்னார். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது நடந்த சாட்சியை அவர்கள் சகோதரியே தன்னுடைய வாயினால் சொல்லி அப்படியே ஜீவனை விட்டவர்கள். அப்படியானால் அவர்கள் திரும்ப பூமிக்கு வந்து ஓடி வந்து அந்த சகோதரனுடைய சிறு வயதுள்ள அந்த சகோதரனுடைய பாதத்தை பிடித்து உயிரோடு வந்த பின்பு மீண்டும் எழுந்து அவர்களுடைய பாதத்தை பிடித்து அழுதார்கள். இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. செத்து போனவள் எப்படி உயிரோட வந்தார்? எப்படி இவர்களுக்கு என்னிடத்துல மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று அந்த இளைய சகோதரி மனம் பாதிக்கப்பட்டபடினால் அவர்களும் தேம்பி அழுதார்கள். ஒருவருக்கு ஒருவர் அழுது அன்பின் முத்தமிட்டு கொண்டு கட்டி பிடித்து மூத்த சகோதரி சொன்ன காரியம் என்ன? இயேசுவின் இடத்துல போனேன், உன்னை வாழ வைக்க சொன்னார். நான் இத்தனை வருட காலம் உன்னை நீ வாழ்ந்திருக்க கூடாது என்று நான் தீர்மானித்தேன். உன்னை குறித்து யாரோ சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் கேட்டு உன்னை நான் கேவலப்படுத்தினேன், உன்னை நான் உதாசீனப்படுத்தினேன், உன்னை நான் ஒண்ணுமில்லாமல் போக்கினேன். ஆனால் இயேசு என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ என்னை மன்னிப்பாயா? அந்த இளைய சகோதரி கட்டி பிடித்து, என்றைக்கோ நான் உங்களை மன்னித்து விட்டேன், என்றைக்கோ நான் உங்களை மன்னித்து விட்டேன். 2 வாரம் பூமியிலே நடமாடினார்கள், ஊழியம் செய்தார்கள். எவ்வளவு அந்த இளைய சகோதரியோடு அன்பாய் இருக்க முடியுமோ அதற்கு மேலாக அன்பாய் இருந்தார்கள். கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்தை கொடுத்தார்கள். வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள், உணவு, சாப்பாடு, எல்லாம், துணி, மணி எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ஐயோ, இரட்டை பிறவிகளை போல வாழ்ந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த பெரிய சகோதரி சொன்னார்களாம், கர்த்தர் உன்னை வாழ வைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை வாழ வைத்திருக்கிறார், நீ இந்த ஊழியத்தை வாழ்ந்திருப்பாய், நான் போய் வருகிறேன், நான் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி
எல்லாரையும் கூப்பிட்டு, மூத்த பரிசுத்தவானை கூப்பிட்டு, என் தேவனுடைய கரத்திலே நீ ஒப்புக் கொடுங்கள் என்று ஜெபித்தார்கள். அழகாய் படுத்து கண்களை மூடினார்கள். பரலோகத்திலே கண்ணை திறந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மளை வாழ வைக்க வேண்டாம் என்று நினைத்த அத்தனை பேர் மூலமாக தான் கர்த்தர் நம்மளை வாழ வைக்க போகிறார். நீ சுகமாய் வாழ்ந்திருப்பாய், நீ சுகமாய் வாழ்ந்திருப்பாய். நாகமானுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உணர்த்துகிறார். அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு குஷ்டரோகம் இல்ல, அவன் ஒரு ராஜா. அந்த குஷ்டரோகத்தோட அவன் எத்தனை நாள் வெளியில போக முடியும்? குஷ்டரோகம்னா சும்மாவா? அக்காலத்துல மருந்து கிடையாது, ஊருக்கு புறம்பாக்கிடுவார்களே. அந்த குஷ்டரோகம் சரியாகலன்னா ராஜாவா இருந்தாலும் ஊரை விட்டு வெளியில போக வேண்டியதான். அதற்கு வேற வேலையே கிடையாது, அதற்கு வேற கருத்தே கிடையாது. ஆனால் கர்த்தர் அவனுடைய குஷ்டரோகத்தை கீழ்ப்படிந்த பொழுது சுகமாக்கினார். கர்த்தர் அவனை வாழ வைத்தார். உள்ளான ஆவிக்குரிய குஷ்டரோகம் உண்டு. நாற்றம் எடுத்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் சுகமாக்க போகிறார். சரீரத்தில் இருக்கிற எல்லா தேம்பல்களை, வியாதிகளை கர்த்தர் இன்றைக்கு சுகப்படுத்த போகிறார். மற்றவர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் நம்மளை வாழ வைக்க போகிறார். நம்மளுடைய குடும்பத்தை வாழ வைக்க போகிறார். யார் நம்மளை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்பதாய் தேவன் நம்மளை வாழ வைக்க போகிறார். அவர்கள் முன்பதாய் தேவன் நம்மளை வாழ வைக்க போகிறார். இன்னொரு சிறிய ஒரு சாட்சியை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். நான் வாழ்ந்திருப்பதற்கான காரியத்தை. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி உண்டு. என்னோடு இருக்கிற ஒருவர்களுக்கு கடுமையான ஒரு வயிற்று வலி வந்த பொழுது அவர்களுக்கு துணைக்கு ஆஸ்பத்திரி போக சொன்னேன். அவங்க என்னால முடியவே முடியாது, எனக்கு ஆஸ்பத்திரி வாடகையே ஒத்து வராதுன்ட்டாங்க. நான் மனம் பாதிக்கப்பட்டு அமைதியா வீட்டுல வந்து அமர்ந்து நானே கூட்டிட்டு போயிட்டு சாம்பல் வந்து அமர்ந்து விட்டேன். எண்ணி 3 நாட்கள் அவர்களுடைய குடும்பத்துல ஒரு படும் வியாதியினாலே கடந்தார். கடினமான வியாதிகளை கர்த்தர் தள்ளினார். மன வேதனை நிமித்தமா அல்ல, அவர்கள் முன்பதாய் தேவன் நம்மளை வாழ வைத்தார். அதன் பின்பும் அவர்களை போய் சந்தித்து உடனிருந்து அவர்கள் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து. காரணம் என்ன? நம்ம வாழ்ந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் முன்பதாக கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைப்பார். இரவிலை தூங்கும் பொழுது பிள்ளையினுடைய தலையில கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என் பிள்ளையை நீர் வாழ்ந்திருக்க பண்ணுங்க. காலம் வருவதற்கு முன்பதாக மரணம் வந்துவிடக் கூடாது, வியாதி வந்துவிடக் கூடாது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பத்தை தேவன் வாழ வைக்க போகிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறோம்? எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறோம்? எத்தனை பேர் இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறீங்க? எப்படி வாழ வைப்பாராம்? எப்படி வாழ வைக்க போகிறார்? முதலாவது சுகமாய் வாழ வைக்க போகிறார். இரண்டாவது அற்புதமாய் அடையாளமாய் கர்த்தர் வாழ வைக்க போகிறார். ஹல்லேலூயா! வார்த்தை அப்படியே நிறைவேற போகிறது. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்று இயேசுவை ஆசீர்வதித்து விட்டார். யாரால் அதை தடை செய்ய முடியும்? தைரியமாயிருங்கள். இரண்டாவது, தேவன் பேசின வார்த்தை என்ன? அதே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம், 18வது வசனம் மற்றும் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இது என்ன அர்த்தம்? போய் ஊழியம் செய்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கலையா? அதனாலதான் சொல்லாமல் தெய்வம் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் பிதாவாகிய தேவன். எனக்கு கொடுத்த அதிகாரம் எனக்குள் இருக்கிறதுனால, அதிகாரம் உள்ள நான் உங்களோடு இருக்கிறதுனால நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்கள். இதுவரை ஊழியத்துல தடையா? ஊழியத்துல வளர்ச்சி இல்லையா? ஆண்டவர் சொல்றார், உயிர்த்தெழுந்த இயேசு பேசின 2வது வார்த்தை, போய் ஊழியம் செய்யுங்கள். உங்களுடைய ஊழியத்தை ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஒருவேளை தடுக்கலாம், ஒரு சில நேரம் தடைபடும், இல்லை என்று சொல்லவில்லை. சாத்தான் பவுலை தடுத்தான். சில நேரம் தேவன் பவுலை தடுக்கிறார். சில நேரம் மனிதர்கள் நீர் அங்கே போகக்கூடாது என்று ஊழியத்திலே தடைகள் வருகிறது. 3 விதங்களில் ஊழியம் தடை வரும். ஒன்று மனிதன் தடுப்பார்கள், மற்றொன்று சத்துருவானவன் தடை செய்வார், சில நேரம் ஆவியானவரே தடுப்பார்.
பவுலை நீர் அவ இடத்திற்கு போகக்கூடாது என்று மனிதர்கள் தடுத்தார்கள். சாத்தான் ஒரு இடத்திற்கு பவுல் போய் ஊழியம் செய்யக்கூடாது என்று சத்துருவானவன் தடுக்கிறான். இயேசு அவ்வழியிலே அவர்களை போகக்கூடாது என்று பவுலை தடுக்கிறார். 3 விதத்திலே ஊழியத்திற்கு தடை வரும், பல விதங்களிலே வரும். இதில் 3 விதம் மிக முக்கியம். எத்தனை விதங்களிலே தடை வந்தாலும் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இந்த ஆராதனையில, இந்த இரவு நேர ஆராதனையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போய் புறப்பட்டு போங்கள், ஊழியம் செய்யுங்கள். அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு உங்களுடைய ஊழியத்துல என்னென்ன அதிகாரம் தேவைப்படுது? உங்களுக்கு என்னென்ன அதிகாரம் தேவை? என்னென்ன காரியத்துல அதிகாரம் தேவை? கட்டடம் கட்டுவதற்கு அதிகாரம் தேவையா? எழுதி வைத்துக்கோங்க. புறப்பட்டு போ, அதிகாரம் உள்ள நான் உன்னோட கூட இருக்கிறேன். அந்த அதிகாரம் உங்களுக்கு வாய்க்கப்படும். உங்களுடைய ஆலயத்திற்கு கரண்ட் வாங்குவதற்கு அதிகாரம் தேவையா? புறப்பட்டு போங்கள், உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும். ராஜாங்க பண்டிகை வருகிறது. அந்த காரியத்திற்கான எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் இன்றைக்கே கொடுத்து விட்டார். காரணம், இன்றைக்கு மதியம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்றுதான் வாக்கு கொடுத்தார். மீண்டும் அதை ஆவியான ஒரு உறுதிப்படுத்தி தருகிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சகல அதிகாரமும் எனக்கு இருக்கிறது. சகல அதிகாரம், ஒன்னல்ல இரண்டல்ல. ஆண்டவர் சொல்றார், எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்குது. நீ தைரியமாய் புறப்பட்டு போங்க, ஊழியம் செய்வதற்கு புறப்பட்டு போங்க. ஒன்னும் செய்ய முடியாது, ஒருவராலும் ஒன்னும் செய்ய முடியாது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விட நம்மளா இடம் கொடுக்காம ஒருவராலும் ஒன்று செய்ய முடியாது. ஊழியம் செய்வதற்கு புறப்பட்டு போங்கள். ஒரு இடத்துல ஒரு ஊழியர் கன்வென்ஷன் நடத்தும் பொழுது ஒரு கார்ல பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தார். கன்வென்ஷன் முடித்து எல்லா காரியமும் முடித்து வரும் பொழுது, கன்வென்ஷன் கூட்டத்திற்கு எல்லா காரியத்தையும் முடித்து ஆயத்தமாகி வரும் பொழுது, அந்த ஊர்ல இருக்கிற சில மனிதர்கள் அவர் அந்த கார்ல தான் வருவாருன்னு சொல்லி அந்த கார் நம்பர், கலர் எல்லாவற்றையும் குறித்து வைத்து கொண்டு நல்ல அருவாளு கட்ட தடியோடு மறைந்து நின்றார்கள். அந்த ஊழியர் கார்ல வரும்பொழுது ஜெபித்து கொண்டே வந்தாராம். ஜெபித்து கொண்டே வரும் பொழுது திடீரென்று ஆவியானவர் ஒரு இடத்துல பலவந்தமாய் பேசினார், என் மகனே, நீ இறங்கி உனக்கு முன்பதாய் போகிற 2 கார்களுக்கு முன்பதாய் நீ போய் அந்த 2வது காரில் ஏறிவிடு. ஒரு தலைமை போதகர் அப்படி சர்வ சாதாரணமாக ஒரு காரில் ஏறுவது வழக்கம் அல்ல. காலகாலமாய் அவர்கள் இந்த வாகனத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். திடீரென்று இப்படி இறங்கி வந்தால் அவரை சுற்றிலும் வளைத்து விடுவார்கள். யார்? விசுவாசிகளே. அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, அவர் ஏதோ இறங்கி வந்துட்டாரு, ஜெபிப்பாருன்னு சொல்லி தலையில கை வைப்பாருன்னு சொல்லி வந்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் திரும்ப சொன்னார், கீழ்ப்படிதலே மேலானது, கீழ்ப்படிதலே உத்தமம். நீ இறங்கி முன்பதாய் இருக்கிற 2 கார்களுக்கு முன்பதாய் போய் அந்த காரில் ஏறிக்கொள் என்று சொல்லி. நடந்தது என்ன தெரியுமா? இறங்கி போய் ஏறி அந்த கார்ல ஏறி அவர் கூட்டத்துக்கு வந்துட்டாரு. இவர் வந்த காரை அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சுத்திட்டாங்க. அந்த கிறிஸ்தவத்துக்கு விரோதமான கயவர்கள் அத்தனை பேரும் அந்த காரை வளைந்து கொண்டார்கள். அவரை அடித்து விடலாம், நொறுக்கி விடலாம், கார் கண்ணாடி உடைச்சிடலாம் எவ்வளவு முயற்சி செஞ்ச போது உள்ள பார்த்தா தலைவரை காணும், தலைமை பாஸ்டர் காணும். அவர் தான் முன்னாடி காரில் போயிட்டாரு. அவர் தான் இயேசு எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. என்ன சொல்ல வருகிறேன்? அனைத்து அதிகாரமும் அவருடைய கரத்துல இருக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவனாலும் நம்மளை தொட முடியாது. பெரிய ஒண்ணு அற்புதம், அசைவு, அடி இதெல்லாம் நடக்கல. சிம்பிளா ஒரே வார்த்தை, முன்னாடி கார்ல போய் ஏறு. உடனடியாக இறங்கி ஏறினார், ஜீவன் காக்கப்பட்டது. அந்த அதிகாரம் கர்த்தருக்காக தான் இருக்கிறது. உங்கள் ஜீவன் மீது இருக்கிற அதிகாரம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஜீவன் மீது இருக்கிற அதிகாரம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவரை அல்லாமல் உங்களுடைய ஜீவனை ஒருவனாலும் பறித்து விட முடியாது. ஒருவனாலும் பறித்து விட முடியாது. ஒருவனாலும் உங்களை தொட முடியாது. உன்னை தொடுகிறவர் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் நம்மளை தொடுகிறவனை ஒரு காலமும் சும்மா விட்டதில்லை. வார்த்தையினாலும் சரி, செய்கையினாலும் சரி, பார்வையினாலும் சரி, ஒருவனாலும் நம்மளை தொட முடியாது. தைரியமாய் ஊழியம் செய்யுங்கள். இந்த ராஜாங்க பண்டிகை வருகிறது. இதற்காக எங்கெங்க போய் பேசணும், யார் யார் இடத்துல பேசணும், எந்தெந்த இடத்துல அனுமதி வாங்கணும், தைரியமாய் போய் வாங்குவோம். தைரியமாய் ஊழியத்தை செய்வோம். தைரியமாய் அரியலோடு பட்டணத்துல கால் வைப்போம். கர்த்தருடைய கரத்திலே அதிகாரம் நிறைந்திருக்கிறது. அவருடைய அதிகாரத்தை எல்லாமல் நம்மளை ஒருவனாலும் தடை முடியாது. அந்த அதிகாரம் அவருடைய கரத்துல இருக்கிறது. அவர் எங்க இருக்கிறாரு? மத்தேயு 28:20 சொல்லுது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இயேசு சாமி வேணுமா? அவரிடத்துல இருக்கிற கிருபை வரங்கள் மட்டும் வேண்டுமா? ஒரு முறை நான் இப்படியாக ஜெபிப்பேன் எப்பொழுதும், ஆண்டவரே கிருபை வரங்கள் அடுத்தது நீர் எனக்குள் வர வேண்டும். எப்பொழுதும் நீர் எனக்குள் நிறைந்திருப்பீரானால்
நீர் வந்துட்டா அந்த கிருபை வரங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள தானா வந்து. நீர் தான் முக்கியம், கிருபை வரங்கள் முக்கியம். அது இரண்டாவது. வரங்கள் வைத்துக் கொண்டு ஊழியம் செய்து நரகத்திற்கு போவதை பார்க்கலாம். இயேசுவோடு வாழ்ந்து, இயேசுவோடு மரித்து, இயேசுக்காக மரித்து, இயேசுவோடு உயிர் தழுவது அது எவ்வளவு பாக்கியம். அவர் நம்மளுக்குள் இருந்தால், அவர் நம்மளோடு கூட இருந்தால், சகல அதிகாரமும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். சகல அதிகாரமும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு ஊழியத்திலே உங்களுக்கு தேவையான, உங்கள் குடும்பத்திற்கு தேவையான, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்திற்கு தேவையான எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் இருதயத்திலே, ஆமென் ஆண்டவரே எனக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்து விட்டு, சத்துருவின் மீது அதிகாரம், மனுஷனின் மீது அதிகாரம், மாம்சீகத்தின் மீது அதிகாரம், தனிப்பட்ட எல்லா காரியத்தின் மீது அதிகாரத்தை தேவன் தந்தரல போகிறார். இந்த அதிகாரம் என்னெல்லாம் செய்யும் தெரியுமா? மார்க் 16ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது இந்த அதிகாரம், தேவன் கொடுக்கிற அதிகாரம் என்னெல்லாம் செய்கிறது? மார்க் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு எதுவானதை கொடுத்தாலும் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். தேவன் கொடுத்த தேவன் கொடுத்த அதிகாரம் இந்த 5 விதமான அற்புதங்களை செய்கிறது. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவின் மேல அதிகாரம், சர்ப்பங்களின் மேல் அதிகாரம், பிசாசின் மீது அதிகாரம், சேதப்படுத்தக்கூடிய வல்லமையின் மீது அதிகாரம், வியாதியின் மீது அதிகாரம், எல்லாவற்றின் மேலும் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 3வது உயிர்த்தெழுந்த இயேசு பேசின 3வது திருவார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், லூக்கா 24:36 வாசித்து பார்க்கும் பொழுது, 36வது வசனம் வாசிக்கும் பொழுது, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். உங்களுக்கு சமாதானம். இந்நாள் வரை உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? உங்களுடைய குடும்பத்துல சமாதானம் இல்லையா? சமாதானம் என்கிறது இருக்கிறது, அப்பப்ப வந்துட்டு போகுது பிரதர், ஆனா சரியான ஒரு சமாதானம் எனக்குள்ள இல்ல. அப்பப்ப மனசோர்வு எனக்குள் காணப்படுகிறது. நான் தூங்கி எழுந்தாலும் எனக்குள்ள சமாதானம் இல்லை. நான் நித்திரைக்கு போனாலும் சமாதானம் இல்லை. சரி, வெளியில கொஞ்சம் போய் அப்படியே இளைப்பாரிட்டு வரலாம், நல்ல ஒரு கடையா போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு பார்த்தா போயிட்டு வர்றதுக்குள்ளேயே சமாதானம் கெட்டு போயிடுது. இவர்களை தான் பார்க்க கூடாதுன்னு நினைத்து இவங்க வந்தாலே சமாதானம் கெட்டு போயிடும். அவங்கதான் அடிக்கடி வருகிறார்கள். இதெல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். உண்மையை சொல்கிறேன், சிலர் தேவையில்லாமல் நம்மளுடைய வீட்டிலே கால் வைப்பதனால் தேவனுடைய சமாதானம் கெடுக்கப்பட்டவர். தேவையில்லாத மனிதர்கள் நம்மளுடைய வீட்டிற்குள் வருவார்களானால், தேவையில்லாத காரியங்கள் நம்மளுடைய வீட்டிற்குள் வருமானால் தெய்வத்தினுடைய சமாதானம் குலைக்கப்படும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். ஆவி, ஆத்மா, சரீரத்துல தேவன் நல்ல சமாதானத்தை தரப்போகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு பேசின 3வது வார்த்தை என்ன? அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். முதலாவது வாழ்க என்று ஆசீர்வதித்தார். 2வது அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஊழியம் செய்ய சொல்லுகிறார். 3வது தேவன் சொல்கிற காரியம் என்ன? சமாதானம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தரப்போகிறார். அவருடைய நாமமே சமாதான பிரபு. உங்களுடைய ஊழியத்துல தேவன் இன்றைக்கு சமாதானத்தை தரப்போகிறார். உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் கடந்த நாட்கள்ல சமாதானத்தை இழந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் இனி வருகிற நாட்களில் சமாதானம் உண்டாகும். அநேகருடைய வார்த்தையின் நிமித்தம் நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம். இனி அப்படிப்பட்ட வார்த்தையில் உங்களுடைய செவியில ஏறாது. தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறார். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல ஏதோ ஒரு இடத்துல சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். உங்களுடைய குடும்பத்துல சமாதானம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம், உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா இடங்களிலே சமாதானம். 1 ராஜாக்கள் 5:4 வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 5:4 வாசிக்கும் பொழுது, அவர்கள் சுற்றிலும் இருந்த இடத்தில் எல்லா இடத்திலையும் தேவன் என்ன கொடுத்தாரா? இளைப்பாறுதலை கொடுத்திருந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. நம்ம இருக்கிற இடத்தை சுற்றிலும் தேவன் இளைப்பாறுதலை தரப்போகிறார். அப்படியானால் அக்கம் பக்கம் புறஜாதியார் எல்லா இடங்களில் மத்தியிலேயோ தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு சமாதானத்தை தந்தரல போகிறார். இதுவரை இல்லாத ஒரு சமாதானத்தின் பெரும்
ஓடும் நதி இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாய்ந்து வரப்போகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? உயிர்த்தெழுந்த இயேசு சாமி சொல்லுகிறா, உங்களுக்கு சமாதானம், உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம், எல்லா இடத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தந்தரல போகிறா. விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தருவா, கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தருவா, கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுப்பா, நான் சமாதானமாய் வாழ்ந்திருப்பேன், என் பிள்ளைகள் நிமித்தம் சமாதானம் வரும், என் பிள்ளைகள் நிமித்தமா, என் கணவன் நிமித்தமா, என் மனைவி நிமித்தமா, யார் நிமித்தமோ என்னுடைய சமாதானம் கெடுக்கப்படாது. காரணம், உயிர்த்தெழுந்த இயேசு பேசின மூன்றாவது வார்த்தையே சமாதானமாயிருப்பாய். சமாதானம். இந்த சமாதானத்திற்காக தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் அலைகிறார்கள், உலகத்தாரும் அலைகிறார்கள். கடந்து போகட்டும். இயேசு நேரம் இல்லாதபடினால் சொர்க்கமாய் கடந்து போகிற இயேசு பேசின ஐந்தாவது வார்த்தை என்ன? இயேசு பேசின ஐந்தாவது வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24:49 வாசிக்கும் பொழுது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கும் படும் வரை எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். உன்னதத்திலிருந்து பலனினால் தரிப்பிக்கப்படுவீர்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பேசின 4வது வார்த்தை, உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரப்போகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை ஜெபத்தோடு கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பலப்படுத்த போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன், சரீரத்துல ஒரு பலன், எல்லா ஜீவியத்திலையும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு பலத்தை தரப்போகிறார். ஜெபத்தோடு கேளுங்கள். எலியாவை பலப்படுத்தின தேவன், அவன் சோர்ந்து போன பொழுது பலப்படுத்தின தேவன், யோனா சோர்ந்து போன பொழுது பலப்படுத்தின தேவன், இயேசு கிறிஸ்துவே சோர்ந்து போனாரே, தேவ தூதன் வந்து இயேசுவை பலப்படுத்தினாரே. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பலப்படுத்த போகிறார். சரீரத்துல நல்ல ஒரு பலனை தரப்போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனை தரப்போகிறார். இனி உங்களுடைய வாழ்க்கையில பலன் இல்லாத ஜீவியத்தை தேவன் அகற்றி போட போகிறார். எந்தெந்த பகுதியில உங்களுக்கு பலன் தேவை, எந்தெந்த காரியத்தில உங்களுக்கு பலன் தேவை, தேவன் உங்களை இன்றைக்கு பலப்படுத்த போகிறார். உங்களுடைய வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கையாய் மாறப்போகிறது. உங்களுடைய எலும்புகள் நிலமுள்ள எலும்புகளாய் மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இழந்து போன பலன் திரும்பி உங்களுக்குள் வருகிறது. என் வயதை வாழ வயதை போல திரும்ப மாற்றுகிறேன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை பலனுள்ளதாய் மாறுகிறது. உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம் பலனுள்ள வாழ்க்கை. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆரம்ப நாட்களில், திருமணமான ஆரம்ப நாட்கள்ல காரணமே இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு செலவு செய்து கொண்டே இருப்பேன். கிட்டத்தட்ட வாரத்திற்கு 2-3 தடவை. அப்பொழுது நெருக்கப்பட்ட காலத்துல, ஒன்றும் கையில் இல்லாத காலத்துல, இருக்கிறதை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஆஸ்பத்திரிக்கு வீணாய் செலவு. போய் செக் பண்ணி பார்ப்போம், ஒண்ணு இருக்காது. போய் சோதித்து பார்ப்பேன், ஒண்ணு இருக்காது. திரும்ப அதற்காய் மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் இன்னைக்கு எல்லாவற்றையும் இருக்கிறது போல பாவித்து திடீரென்று எனக்கு காய்ச்சல் வரும், திடீரென்று படுத்த படுக்கையாவே, திடீரென்று அவரது சரீரத்தில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சரீரத்துல ஏதாவது ஒரு நோவு வரும். இது என்ன என்று யோசித்த பொழுது வாழ்க்கையில உண்டான ஒரு பிழை, அந்த பிழையின் நிமித்தமாய் தேவன் அதை கொடுத்தார். அதை ஆண்டவர் உணர்த்தினார். அறிக்கை செய்து ஜெபித்தோம். அதன் பின்பு தேவன் மருத்துவமனைக்கே போக விடாமல் கர்த்தர் மாற்றினார். அதன் பின்பு எல்லா வீண் அலைச்சல்களை கர்த்தர் குறைத்தார். எல்லா வீண் பலவீனங்களை தேவன் மாற்றினார். இன்றைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னதத்தில் இருந்து பலன் என்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை தேவன் பலனுள்ள வாழ்க்கையாய் மாற்ற போகிறார். இஸ்ரவேல் கோத்திரத்தாலே ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கையிலே பிடித்துக் கொள்ளுங்கள். ஐயா, என்னுடைய வாழ்க்கையிலே இனிமே நான் பலவீனப்பட்டு இருக்கக்கூடாது, என்னுடைய குடும்பம் பலவீனப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. ஐயா, அவர்கள் கோத்திரங்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. சங்கீதத்தின் புஸ்தகம் 105:37 வாசிக்கும் பொழுது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை.
உங்களுடைய கோத்திரங்களிலே பலவீனப்பட தேவன் விட மாட்டார். உங்களுடைய வம்சங்களை பலவீனப்பட தேவன் விட மாட்டார். சங்கீதம் 105:37 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உன்னதத்திலிருந்து தேவனுடைய பலன் வரப்போகிறது. உன்னதத்திலிருந்து தேவனுடைய பலன் வரப்போகிறது. அது உங்கள் மேல் தரித்திருக்க போகிறது. அது உங்கள் பிள்ளைகள் மேல் தரித்திருக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறுவதாக. அவர் இந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார். அவர்கள் கோத்திரங்களில் ஒருவனாகிலும் பலவீனப்பட்டவன் இல்லை. மிகவும் அருமையான வார்த்தை. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இனி ஒரு பலவீனத்தின் ஆவியும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க போவதில்லை. ஆண்டவர் கொடுக்கிற 5வது வார்த்தை என்ன? ஆண்டவர் கொடுக்கிற 4வது வார்த்தை என்ன? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது, உங்களிடத்திலே தரிப்பிக்கப்படும் பொழுது தேவனுடைய பலன் உங்களுக்குள்ள வரும். சரீர பலன் அல்ல, தேவன் தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். தேவன் தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். தேவன் தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பலவீனமா இருக்கிற எல்லா பகுதிகளின் மீது தெய்வத்தினுடைய பலன் இறங்கி வரப்போகிறது. உண்மையாகவே வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இன்றைக்கு வசனத்தை தேவன் அனுப்புகிறார். அவருடைய திரு வார்த்தையை அனுப்புகிறார். சோர்ந்து போகாதிருங்கள், பயந்து போகாதிருங்கள். எல்லா பலவீனத்திலே பலன் கொள்ள போகிறோம். நாங்கள் பலவீனத்திலே பலன் கொண்டோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பலவீனத்திலே பலன் கொள்ள போகிறார். பலவீனத்திலே பலன் கொள்ள போகிறாய். பலவீனத்திலே பலன் கொள்ள போகிறாய். பயப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை எல்லா காரியத்திலும் இருந்து அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லா காரியத்திலும் தேவன் உங்களை பலப்படுத்தி எல்லா காரியத்திலும் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தோடு தேவன் புது பலனை தரப்போகிறார். வியாதிகள் இல்லாதபடி தேவன் உங்களை பலத்தோடு வாழ வைக்க போகிறார். 5வது தெய்வம் பேசின வார்த்தை என்ன? யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒரே வார்த்தை. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே. இன்றைக்கு தெய்வம் நம்மளிடத்துல பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, தொடாதே. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை தொடாதே. என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்று இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் தொட வேண்டாம் என்று சொல்லுவாரா? ஆம், தொடக்கூடாத காரியங்களை தொடாதிருங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். தொடக்கூடாத காரியங்களை தொடாதிருங்கள். தொடக்கூடாத காரியங்களை விட்டு அகன்று போங்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தொடாதே. இன்றைக்கு தொடக்கூடாத காரியங்களை விட்டு விலகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை தொடாதே. ஆண்டவரே சொல்ற, என்னை தொடாதே. காரணம் என்ன? அசுத்தமான கைகளோடு, அசுத்தமான கிரியைகளோடு, அசுத்த உதர்களோடு, அசுத்தமுள்ள ஜீவியத்தோடு என்னை தொடாதே. இன்றைக்கு தொடக்கூடாத காரியங்களை தொடாதிருக்க கர்த்தர் நம்மளை பலப்படுத்த போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் தெய்வம் சொல்லுகிறார், தொடாதே. இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையின தொடாதே. கொலோசியர் 2:21 வாசிக்கும் பொழுது, மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற கட்டளை உங்களுக்குள் இருக்கிறதா? இன்றைக்கு தெய்வம் சொல்லுகிறார், தொடாதே. இன்றைக்கு சத்துருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது வார்த்தை என்ன? மன்னிக்கணும், சத்துருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? சத்துருவானவன் சொல்லுகிறார், நான் தொடருவேன், பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று ஆண்டவர் சத்துருவை பார்த்து சொல்லுகிறார். தொடாதே என்று சத்துருவை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் யாரை பார்த்து தொட வேண்டாம் என்று சொல்லுகிறார்? சத்துருவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், தொடாதே அவர்களை. நீ அவர்களை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. மோசேயின் காலத்திலே பார்வோன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களை தொடருவேன், பிடிப்பேன், நிர்மூலமாக்குவேன் என்று சவால் விடுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களை தொடாதே.
என்னை தொடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை என்றால் யாரை குறிக்கிறது? அவருக்குள் இருக்கிற நம்மளை தேவன் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என்னை தொடாதே. பார்வோனே, என் ஜனத்தை தொடாதே. வியாதியே, என் பிள்ளையை தொடாதே. கடும் பிரச்சனையே, என் பிள்ளையை தொடாதே. எங்களை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். ஆண்டவரே சொல்லுகிறார், என்னை தொடாதே. உங்களை தொடுவதற்கு ஒருவனுக்கும் தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை. நீங்களும் தைரியமாக சொல்லுங்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்திலே திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. பகைஞன் சொல்லுகிறார், உங்களை தொடருவேன், உங்களை பிடிப்பேன், உங்களை கொன்று போடுவேன். கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய காற்றை வீச பண்ணினார். கடல் மூடிக்கொண்டது. திரளான தண்ணீரினால் ஈயம் போல் அழிந்து போனார்கள். உங்களை தொடருவேன், உங்களை தொடுவேன், உங்களை பிடிப்பேன், உங்களை கண்டிப்பேன் என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு அழித்து போட போகிறார். ஆண்டவர் சொல்லுகிற 5வது வார்த்தை, தொடாதே. சத்துருவே, என் பிள்ளையை தொடாதே. தேவையில்லாத மனிதர்களே, என் பிள்ளையை தொடாதே. ஆண்டவர் சொல்லுகிற 6வது வார்த்தை என்ன? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 21:15. அன்பாயிருக்கிறாயா? தேவன் கேட்கிற 6வது வார்த்தை, என்னிடத்தில் உண்மையாகவே அன்பாயிருக்கிறாயா, இல்ல மாய்மாலமான அன்பு காணப்படுகிறதா? உண்மையாக தேவனுடைய அன்பு நமக்குள் காணப்பட வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பு இன்றைக்கு நமக்குள் காணப்பட வேண்டும் என்று, தேவனுடைய அன்பு நமக்குள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்குள் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிற காரியம், ஆண்டவர் நமக்குள் விரும்புகிற காரியம், தேவன் கேட்கிற காரியம் என்ன? நீ அன்பாயிருக்கிறாயா? அன்பாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவே, என்னிடத்துல நீ அன்பாயிருக்கிறாயா? அன்பாயிரு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறது போல நீ யாவரிடத்திலையும் அன்பாயிரு, யாவரிடத்திலையும் அன்பாயிரு, ஒவ்வொருவரிடத்திலையும் அன்பாயிரு. ஆண்டவர் பேசுகிற 6வது வார்த்தை, நீ அன்பாயிரு. என் குமாரனே, என் குமாரத்தியே, என் ஊழியனே, என் விசுவாசியே, என் தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற 6வது வார்த்தை, அன்பாய் இருக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரிடத்திலையும் அன்பு காணப்படுகிறதா? பிள்ளைகளிடத்துல, ஊழியனிடத்துல அன்பு இருக்கிறது. மாய்மாலமான அன்பு வேண்டாம் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். தெய்வத்தினிடத்திலே முதலாவது அன்புள்ளவர்களாய் மாறுவோம். 2வது சீசர்களிடத்திலே அன்புள்ளவர்களாய் மாறுவோம். குடும்பத்திலே அன்புள்ளவர்களாய் இருப்போம். ஊழியத்திலே அன்புள்ளவர்களாய் இருப்போம். மாய்மாலமான அன்பல்ல, உண்மையான அன்புள்ளவர்களாய் இருங்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பேசின 6வது வார்த்தை, அன்பாயிரு. அன்புள்ளவர்களாய் இரு என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். 7வது கடைசியாய் ஆண்டவர் பேசின வார்த்தை, அதன் பின்பு ஆண்டவர் அதன் பின்பு ஆண்டவர் பூமியில பேசவே இல்லை. இது சொல்லி ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8 கடைசி பகுதி. பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்களுக்கு முன்பதாக ஒரு மேகம் எடுத்துக்கொண்டு போனது. இதன் பின்பு இயேசுவானவர் தன்னுடைய தரிசனத்தை நிறைவு செய்தார். தன்னுடைய வார்த்தையும் நிறைவு செய்கிறார். நானும் இப்பொழுது இந்த வார்த்தை நிறைவு செய்ய போகிறேன். இயேசு பேசின 7வது வார்த்தை, சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றால் நம்மளை குறித்து நாம் கொடுக்கிற சாட்சி மெய்சாட்சியாய் இராது என்று இயேசுவே சொல்லிவிட்டார். உலகம் உங்களை குறித்து, என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். யோவான் ஸ்தானகனை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி இல்லை என்று இயேசுவே சாட்சி கொடுத்தார். யோபு பொல்லாப்புக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். மோசையை பார்த்து என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். நம்மள சாட்சி சொல்ல சொன்னோம்னா ஆதியிலிருந்து அந்த முறை இடையில அங்க இங்க அதை ஜாயின் பண்ணி அதை அடித்து நொறுக்கிறதல்ல சாட்சி. பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளை குறிச்சு சொல்லணும். நம்ம சபைக்கு போற நம்ம விசுவாசி முதல்ல நம்மளை குறிச்சு சாட்சி கொடுப்பார்களா? நம்ம ஊழியத்துல இருக்கிற நம்ம ஊழியக்காரர்கள் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணுமா?
சில பேர் பொய் சாட்சி சொல்லுவாங்க, எல்லாராலையும் அப்படி சொல்ல முடியாது. கர்த்தர் நீதி உள்ளவர்களை வேறுபடுத்தி காண்பிப்பார். உங்களுடைய சாட்சியின் ஜீவியம், நம்மளுடைய சாட்சியின் ஜீவியம் எங்கே? யாக்கோபு சொல்லுகிறான், என் வாசனையை கெடுத்தீர்கள். வாசனை என்றால் எதை காண்பிக்கிறது? சாட்சியை காண்பிக்கிறது. வாசனையை போல நறுமணமாய் சாட்சி பரவி போக வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய சாட்சி கெடுக்கப்பட்டு இருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தை மட்டுமல்ல, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் 7 வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அநேக வார்த்தைகளை பேசியிருக்கிறார். மிக முக்கியமான வார்த்தை இந்த 7 வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற கடைசி வார்த்தை, சாட்சிகளாய் இருப்பீர்கள். நான் மீண்டும் ஒன்றன் பின்றாய் ஒன்றி சொல்லி ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது தெய்வம் பேசுகிறார், நீ வாழ்ந்திரு, நீ வாழ்க என்று தேவன் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, ஊழியம் செய்வதற்கான எல்லா அதிகாரத்தையும் அத்தாரிட்டியும் தேவன் இன்றைக்கு கொடுக்கிறார். மூன்றாவது, தேவன் சமாதானத்தை தருகிறார். நான்காவது, பரிசுத்த ஆவியின் பலனை தருகிறார். ஐந்தாவது, உங்களை தொடுகிற எல்லா வல்லமைகளையும் பார்த்து என்னை தொடாதே, எனக்குள் இருக்கிற இவர்களை தொடாதே என்று தேவன் கடிந்து கொள்கிறார் சத்துருக்களை. அதன் பின்பு தேவனாய் பேசுகிறார், அன்பா இருக்கிறாயா என்று 6வது கேட்கிறார். 7வது, சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு பேசின 7 வார்த்தைகளில் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு திருவசனமாய், ஆண்டவரே, தைரியம் உள்ளதாய் நீர் எங்களை பலப்படுத்தினபடினால ஸ்தோத்திரம். யாவரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுமா? ஒரு சில நிமிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, நீர் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் எங்களை வாழ்ந்திருக்க செய்ய போகிறபடினால ஸ்தோத்திரம். எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். சமாதானத்தை தந்தபடினால ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் பலனை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை தொடாதே என்று சத்துருக்களை பார்த்து எனக்காய் நீர் பரிந்து பேசுகிறபடினால ஸ்தோத்திரம். அப்பா, அன்பா இருக்க கட்டளை கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களை சாட்சி உள்ளவர்களாய் மாற்றி விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 7 வார்த்தையின் மூலமாய் தேவன் எங்களோடு இடைப்பட்டபடியினால ஸ்தோத்திரம். இந்த 7 வார்த்தையின் மூலமாய் தேவன் எங்களோடு இடைப்பட்டபடியினால ஸ்தோத்திரம். ஓ ரிலா தடா துடா கடா ரிக்கபே லேதோடோ ரீபா லாதாடா. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், எல்லா தடைகள் நீங்குவதாக, தடைகள் நீங்குவதாக, தடைகள் நீங்குவதாக. இந்த 7 வார்த்தைகள், 7 என்பது பூரணத்தை காண்பிக்கிறது. பூரணமா இந்த வார்த்தையில் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக கர்த்தர் அப்படியே செய்தருளுவீராக. ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. எல்லாவற்றையும் உம்முடைய தெய்வத்திற்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.